நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு 10% வரை குறைந்துள்ளது. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கான காரணம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு வெள்ளிக்கிழமை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் 59.96% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் 10% குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சி மீது உள்ள அதிருப்தி மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது முறையாக நடவடிக்கை எடுக்காதது, நிவாரணம் வழங்காதது உள்ளிட்ட காரணங்கள்தான் வாக்குப்பதிவு சதவீதம் சரிந்ததற்கான காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக எம்பியாக இருந்த கனிமொழி தூத்துக்குடிக்கு எந்தவித திட்டங்களையும் கொண்டுவரவில்லை என்றும், இதன் காரணமாக பொதுமக்கள் வாக்களிக்க வராததால் வாக்கு சதவீதம் குறைந்ததாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 72% வாக்குப்பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 8% குறைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை முறையாக செயல்படுத்தாதது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்காதது உள்ளிட்ட காரணங்களால் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஞான திரவியம் தொகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளாததும் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணமாக கூறப்படுகிறது. சிவகங்கை மக்களவை தொகுதியில் 63% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 73% வாக்குப்பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 10%க்கும் அதிகமான அளவில் வாக்கு சதவீதம் சரிந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரது செயல்பாடுகள் மீது வாக்காளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிருப்தியடைந்ததால் வாக்கு சதவீதம் குறைந்ததாக கூறப்படுகிறது. இளையான்குடி, காரைக்குடி, கழனிவாசல், சங்கராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டதாலும் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததாக கூறப்படுகிறது.